தொழில் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்ல தோணுது. இவ்வளோ பேர்த்தோட அன்கண்டிஷனல் இந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் பார்க்கும்போது எல்லா படத்துக்கும் ஒரு விமர்சனம் இருக்கும், இப்படி இருந்துக்கலாம் இப்படி இருந்துக்கலாம் அப்படிங்கிறது. பட் யுனானிமஸாக எல்லாத்தோட லவ்வும் ஒரு படம் சம்பாதிக்குது, எல்லாருக்குமே வந்து அது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதுக்கு நான் ஐ திங்க் ஹேவ் டு தேங்க் எவ்ரிபடி. ஏன்னா அவ்வளோ பேர்கிட்ட அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நான் குமார்னு என் கூட இருக்கிற தம்பி, நான் தம்பி தான் பார்க்குறேன். நான் ஒரு 28 வருஷமாக எனக்கு அசிஸ்டண்ட்டாக கூட இருக்காப்புல. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, படத்தை தாண்டி கருப்புசாமிக்கு ஒரு பாட்டு வேலை செய்யணும், கருப்புசாமிக்கு ஒரு பாட்டு கொடுங்கன்னு சொன்னோம்னா கடைசி கிளைமேக்ஸ் பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அது குமாரோட ஐடியா. படத்துக்கு சம்மந்தமே இல்லாத குமார் சொன்ன ஐடியா வந்து கிளைமேக்ஸ் அங்கே வருது. படத்தை வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். பட் 10ல் அப்படின்ட்டு எடிட் பண்ணிட்டு ஒரு 5 மாதத்துக்கு அப்புறமா எடுத்த பாட்டு தான் அந்த கருப்பு பாட்டு. கடைசியாக நீங்கள் கிளைமேக்ஸில் பாட்டு வந்து லாக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 months அப்புறமா எடுத்தது. ஒரு 2 years படம் ஆனாலும் தெரியும் உங்களுக்கு வேறு இந்த ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் கோ. அப்போ செலவு பண்ண வேண்டாம், செலவு பண்ணக்கூடாது, செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து அந்த டேபிள்லேயே வந்து இந்த ஐடியாவை க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இல்லை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன முடிவு தான் வந்து கிளைமேக்ஸில் வந்து இப்போ எல்லாருமே அந்த பாராட்டுற விஷயம் வந்து கடைசியாக அந்த படத்துக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் சரி, லவ் ஃபார் த ஆர்ட் ஃபார்ம் சரி, புஷ் பண்ணிடலாம், இந்த படத்துக்கு சரியாக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிடலாம் அப்படின்னு அத்தனை பேரும் சேர்ந்து நினச்சது வந்து இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை பார்க்க முடியுது. பாக்கியராஜ் சாரோட டைலாக் தான் அது. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் உண்மையான சந்தோஷம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து தியேட்டரில் அத்தனை பேரும் வந்து இந்த ஹவுஸ்ஃபுல் போர்டெலாம் போட்டு ஃபோட்டோ காமிக்கிறது வந்து மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போன உங்கள் அத்தனை பேருக்கும் மறுபடியும் என்னோட நன்றி தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வாங்க சாப்பிடலாம், போதும் பேசிட்டேன். ஸோ ஒரு சம்மர் ட்ரீட்டாக இருக்கும். சாய் இளைஞர் மியூசிக்கில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்காங்க. கரும்பு இவ்வளோ தூரம் அழகான ஒரு ஹிட் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ முதல் வரிசையிலேருந்து எல்லாரும் வர வேண்டாம், முதல் வரிசையில் அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் சொன்ன மாதிரி வந்து தியேட்டரில் அந்த படத்தை எடுத்துகிட்டு வரலங்கும் போது வந்து நிறைய அட்வான்ஸ் புக்கிங் செய்யணும். நம்ம ஊரில் ஆகட்டும், வெளியூரில் ஆகட்டும், வெளிநாடுகளில் ஆகட்டும், அந்த அட்வான்ஸ் புக்கிங் எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக திரும்பி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சூழல் வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு ஏற்பட்டுச்சு. பட் அது எந்த மன சங்கடமும் இல்லாமல் இந்த படத்தை நம்பி மறுபடியும் அந்த அட்வான்ஸ் எல்லாம் திரும்பி கொடுத்துட்டு மறுபடியும் சொன்ன உடனே அந்த புக்கிங் ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் இந்த படம் பார்க்கறதுக்கு வசதி பண்ண, தியேட்டர்ஸ் இன்னும் அதிகம் பண்ண, ஷோஸ் இன்னும் அதிகம் பண்ண அத்தனை தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.